வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை தியானிக்கலாம். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். இந்த வசனத்தில் வருகிற கிருபாதார பலி என்ற பதத்தை நாம் இவ்வாறாக மொழிபெயர்க்கலாம். இந்த வார்த்தைக்கு சாந்தப்படுத்துதல் அல்லது சமாதானப்படுத்துதல் அல்லது திருப்திப்படுத்துதல் என்னும் அர்த்தத்தை நாம் கொடுக்கலாம். கோபமாக இருக்கும் ஒருவரை சாந்தப்படுத்துதல் அல்லது சமாதானப்படுத்துதல் என்னும் அர்த்தத்திலே இது கூறப்பட்டிருக்கலாம். ஆனால் வேதத்திலே கூறப்பட்டிருப்பது இவ்விரு அர்த்தத்திலே காணப்படாமல் திருப்திப்படுத்துதல் என்னும் அர்த்தத்திலே மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனுக்குலத்தின் பாவத்தின் நிமித்தமாக, கீழ்ப்படியாமையின் நிமித்தமாக பிதாவாகிய தேவன் கடும் கோபம் உற்றிருப்பதைப் போலவும், அவரை சாந்தப்படுத்த அல்லது சமாதானப்படுத்த இரட்சகராக வந்த இயேசுவானவர் தன்னையே அர்ப்பணித்து தேவ கோபத்தை தீர்த்ததாகவும் நாம் அதை அர்த்தப்படுத்தி விட முடியும். ஆனால் உண்மையிலுமே பார்த்தால் நம்முடைய தேவன் பரிசுத்தத்தில் பரிபூர்ணமானவர், பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அப்படியானால் பாவத்தை அங்கீகரிக்காத தேவன் என்று அர்த்தம். எனவே பாவம் செய்த மனுக்குலத்தின் மீது கோபம் வெளிப்பட வேண்டும், அது சரியானதே. ஆனால் அவரோ பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று அது நிறைவு பெறுகிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறபடியால் அவர் இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்து உலகத்தில் உள்ளவர்களை நேசித்திருக்கிறார். அப்படியானால் நீதியுள்ள தேவன் எவ்வாறு நீதியை விளங்க பண்ணினார்? சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது மனுக்குலத்தின் பாவம் அனைத்தையும் வைத்து அதற்காக இயேசுவானவர் தன்னையே பலியாக அர்ப்பணித்தார். பரிசுத்தமுள்ள தேவன், நீதிபரராயிருக்கிற தேவன் தனது பரிசுத்தத்தை, நீதியை விளங்க பண்ணி அதனை நிறைவேற்றினார். அதே தேவன் அன்புள்ளவராக தமது குமாரன் மீது நியாய தீர்ப்பை அனுப்பி மனுக்குலத்தின் பாவத்தை தீர்த்தார். பாவத்திற்கான மன்னிப்பை ஏற்படுத்தினார், பாவத்திற்கான பரிகாரத்தை உண்டாக்கினார். இதைத்தான் கிருபாதார பலி என்ற இந்த பதம் நமக்கு உரைக்கிறது. இனி ஒருபோதும் உலகத்தில் உள்ள மனுக்குலம் பாவத்திற்காக தண்டிக்கப்பட போவது இல்லை. பாவத்திற்கான பரிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் மனம் திரும்புகிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு என்று உணர்ந்து அவரை நம்புகிறார்களோ, அவர்கள் மீது அவர் தம்முடைய கிருபையை பொழிந்தருளி கிருபாதார பலியாக தான் மரித்ததை, அதன் மூலமாக வருகிற பாவ மன்னிப்பை அவர்களுக்கு நல்கி இரட்சிப்பை அருளுகிறார். ஒருவேளை இப்பேற்பட்ட கிருபாதார பலியை புறக்கணித்து அதனை தூக்கி எறிந்து அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை புறக்கணிக்கிறவர்கள் யாரும் தேவ கோபாக்கினைக்கு கீழாக ஆக்கப்பட்டு நித்திய ஆக்கினைக்கு பாத்திரவான்களாக ஆவர். தண்டனை அவர்கள் மீது வரும். மனுக்குலம் தண்டனையை அனுபவிக்க வேண்டிய அவசியமில்லை. இயேசுவானவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டு பாவத்தின் சுமையை சுமந்து அதற்கான பரிகாரத்தை உண்டாக்கினார். அந்த விடுதலையை நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் நாமும் தொடர்ந்து பாவத்தின் ஆக்கினைக்கு உள்ளாக ஆக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அதற்கு கீழ்ப்படியாமல் செல்லுகிற ஒவ்வொருவருக்கும் தேவனது ஆக்கினையானது அவர்கள் மீது வைக்கப்படும் என்று வேதம் கூறுகிறது. ரோமர் 8வது அதிகாரம் 1 வசனம், ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு நம்மை கீழ்ப்படுத்தி அவருக்குள்ளே வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்திட எல்லா காரியங்களையும் ஏற்படுத்தின அந்த ஆண்டவரை அண்டிக் கொண்டவர்களாய் பரிசுத்தமாய் வாழ்ந்திட தேவன் இந்த நாட்களிலே நமக்கு கிருபை செய்வாராக. இந்த சிந்தனையோடு கூட இந்த நாளை நாம் அவருடைய பாதத்திலே கழிப்போமா? தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9480585042 என்ற எண்ணிற்கோ அல்லது
info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.